ஹாய், வெல்கம் டு பெப்பர் அண்ட் சால்ட் சேனல். இன்றைக்கி வந்து எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 4 முட்டை, 2 தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் கலந்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ப்ளெயின் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எக்கை வந்து எல்லாத்தையும் உடச்சி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது 4 முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சூடானதும் இந்த முட்டை பீட் பண்ணதை அதில் ஆட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக 2 டைம் பண்ண போகிறோம். இதே மாதிரி இது கொஞ்சம் சூடாகட்டும். அது மேலே நார்மலாக ஆம்லேட் போடுற மாதிரி கொஞ்சம் உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி 3த்தையும் போட்டுக்கோங்க. ஓகே, இது நல்லா வேகட்டும். லைட்டாக மேலே எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இது அப்படி ஃபுல்லாக வேகணும், உடைக்காமல். நம்ம நார்மலாக ஆம்லேட் போடுற மாதிரி அப்படி ஃபுல்லாக பெரிய பீஸா அப்படி திருப்பி போடணும். ஸோ அதனால் நல்லா வேகட்டும். ஓகே, இது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு பின்னாடி பக்கமும் நல்லா வேகட்டும். இதேமாரி மிச்சம் இருக்கிற எக்கையும் அதில் ஊற்றி ஆம்லெட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஆம்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. 2 ஆம்லெட்டையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக வெட்ட போகிறோம். நூடுல்ஸ் மாதிரி நீளமாக வரும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஃபுல்லாக வெட்டிடுங்க. இப்போ ஃபுல்லாக வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுருங்க. இப்போ பேன் நல்லா சூடாயிருச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்ததை போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளியும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை போடுறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வீட்டில் குழம்பு பொடி கொஞ்சம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண குழம்பு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. வீட்டில் சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு வீட்டில் நார்மலாக மசாலா பொடி பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் செஞ்ச அந்த பொடி இருந்துச்சுன்னா அதையே ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நானும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், நிறையா வேண்டாம், இவ்வளோ போதும். இப்போ வந்து நம்ம ப்ளெயினாக நூடுல்ஸ் வேக வச்சு வச்சுருந்தோம். அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூட இப்போது நம்மளோட எக் நூடுல்ஸ் ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக் நூடுல்ஸையும் இது கூட கலந்துடலாம்.
இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இதை வந்து இப்போது வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து வேறு பிளேட்டில் எக் நூடுல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டு பாருங்கள். இதே ரெசிபியோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.